கல்லினாலே கூரை வீடு கட்டப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. திரும்ப சொல்லுகிறேன், there are varieties. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே வெளிச்சம் உண்டு, அங்கே இருள் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கலக்கம் இல்லை. முதல் குறிப்பு சொல்லுகிறேன், there is a light. அங்கே இருளே இல்லை. நான் வாழ்கிற இந்த உலகம் இருள், அந்தகாரம். அன்பானுடைய எங்கு பார்த்தாலும் இருள். வெளிச்சத்தில் வாழ்கிறோம்னு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நவீன இந்த உணவகங்கள் கூட பாருங்களேன், ஒரு பிரகாசமான வெளிச்சம் இல்லை. இந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் பாருங்க, எல்லாமே அந்த இருட்டான இடம்தான். ஆங்காங்கே சின்ன சின்ன விளக்குகள் எரியும். அங்கேதான் ஆண்களும் பெண்களும் பேசி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. என் பிதாவின் வீட்டில் there is a light, there is a great light, glorious light. அங்கே மிகப்பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, அந்த பிதாவின் வீட்டிலே there is a purity. முதல் குறிப்பு லைட். இரண்டாவது குறிப்பு, அங்கே ஸ்பாட்லெஸ் பியூரிட்டி. அங்கே பரிசுத்தம் தான் இருக்கும். அசுத்தங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள் அங்கே இல்லை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இஸ் a mansion of purity. அங்கே பரிசுத்தத்துக்கு இடம், அங்கே பாவிகளுக்கு இடம் இல்லை. அங்கே இருக்கிற எல்லாமே, எனவே சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ள ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அருவருப்பும் தீட்டுள்ள ஒன்றுமே அதில் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இட்ஸ் a place of purity. முதல் குறிப்பு சொன்னேன், இட்ஸ் a place of light, இட்ஸ் a place of variety, இட்ஸ் a place of sonship. அங்கே யாருக்கு உரிமை என்றால் பிள்ளைகளுக்குத்தான் உரிமை. அவருக்காக பாடுபட்டவர்கள், அவரோடு பாடுபட்டவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். எங்கே தெரியுமா? பிதாவின் வீட்டிலே. மூன்றாவது நான் சொல்ல வந்த வார்த்தை, இட்ஸ் அன்டிஸ்டர்ப்ட் பிளேஸ். அங்கே குழப்பங்கள் இல்லை. அங்கே யார் துன்மார்க்கங்களை வருவதில்லை. துன்மார்க்கரின் தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கும். we are living in the world with a disturbed world. குழப்பமான உலகம், வேதனையான உலகம், ஆல்வேஸ் டிஸ்டர்ப்ட். ஒவ்வொரு நாளும் குழம்புகிறோம். காலை எழுந்த உடனே காலை முதல் இரவு நேரம் வரை குழப்பம். எப்படி வாழ்வது, எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி ஜீவிப்பது, ஆல்வேஸ் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, த பிளேஸ் இட் இஸ் அன்டிஸ்டர்ப்ட். அங்கே குழப்பம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கலக்கம் இல்லை, அங்கே வேதனை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, கண்ணீர் இல்லாத ஒரு, குழப்பம் இல்லாத ஒரு உலகம், அதாவது கலகமில்லாத உலகம். இந்த பூமியில எங்கு பார்த்தாலும் கலகங்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணி. எங்கு ஆல்வேஸ் டிஸ்டர்ப். அரசியலிலே குழப்பங்கள், நாட்டிலே குழப்பங்கள், குடும்பங்களிலே குழப்பங்கள், திருச்சபையிலே குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பம் குழப்பம் குழப்பம்.